என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஏப்ரல் 28 இன்றைய தியானத்தின் தலைப்பு திருப்பி போடாத அப்பம். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஓசியா 7ஆம் அதிகாரம். அவர்களுடைய கிரியைகள் அவர்களை சூழ்ந்து கொண்டன. ஓசியா 9:2. திருப்பி போடாத அப்பம். இந்த அதிகாரத்தின் ஒவ்வொரு வசனமும் இஸ்ரவேலரும் எப்பிராயீமரும் செய்த பாவங்களை மட்டுமே கூறுகின்றன. ஆம், முழு அதிகாரமும் பாவங்களின் பட்டியலே. அதை படித்து நமக்கு ஆகப்போவது என்ன என்று நம் உள்ளங்கள் கேள்வி கேட்கலாம். அந்த பாவங்களில் சில இன்றும் நம்மிடத்தில் உள்ளன. அவற்றை ஆராய்ந்து விட்டுவிட வழி தேடலாம். அவற்றை குறித்து ஆண்டவர் கூறுவதை படித்து நாம் மனம் திரும்பலாம். வாருங்கள். வசனம்: அதிபதிகள் திராட்சை ரச துருத்திகளால் வியாதி உண்டாக்குகிறார்கள். அவன் சரசக்காரரோடே கூட தன் கையை நீட்டுகிறான். குடியை கெடுக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் மேல்தட்டு மக்களும் கீழ்த்தட்டு மக்களும் அதற்கு அடிமையாகி தகாத சிநேகம் கொள்கிறார்கள். அது சரீரத்தில் நோயை உண்டாக்குகிறது. சமுதாயத்தில் விபச்சாரம், பகை, கொலை போன்ற பாவங்களை செய்ய வைத்து விடுகிறது. வசனம் 8. எப்பிராயீம் அந்நிய ஜனங்களோடே கலந்திருக்கிறான். அந்நிய ஜனங்களோடே கலவாமல் நாம் வாழ இயலாது. நம் அண்டை அயலார், அலுவலகத்தார், பள்ளி நண்பர்கள் என்று யாவரும் அந்நிய சமயத்தார்தான். அவர்களை நேசிக்க வேண்டும். இங்கே கலத்தல் என்பது அவர்களுடைய பல மூட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி போவதை குறிக்கிறது. மேலும் பவுல் கொரிந்தியருக்கு எழுதியபடி நாம் அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் மன உறவு கொள்ளாதிருப்பதில் கவனமாக இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 6:14. இஸ்ரவேலர் அன்று அப்படி செய்துதான் பாகாலை வணங்கத் தொடங்கினர். இதையே ஓசியா திருப்பி போடாத அப்பம் என்கிறார். எனதான் நம் சமய விசுவாசம் ஒரு புறம் இருந்தாலும் மறுபுறம் சாப்பிட இயலாத பச்சை மாவாக நாம் இருப்போமே. வசனம் 11-16. எப்பிராயீம் பேதையான புறா. நாம் பாம்பை போல வினா உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எகிப்தியனோ அசீரியனோ யாராயிருந்தாலும் அவர்களுடன் நம் பரிசுத்தம் கெடாத அளவுக்கு ஞானமாய் பழகும்படி எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். இந்த அதிகாரம் முழுவதும் தேவனே பேசுவது போல் அமைந்துள்ளது. அவர் நம் பொல்லாப்பை எல்லாம் தன் நினைவில் வைத்திருக்கிறார். இதை நாம் இருதயத்தில் சிந்திக்க வேண்டும். வசனம் 1. அவரிடம் ஞாபக புத்தகம் ஒன்று உண்டு. அவர் நம்மை மீட்டிருக்கிறார். அவருக்கு விரோதமாக பேசுவதும் செய்வதும் கூடாது. வசனம் 13. தண்டிப்பேன் என்று தேவன் கூறியுள்ளார். வசனம் 12. எச்சரிக்கையாயிருந்து மனம் திரும்புவோம். தேவன் நம்மை மீட்பவர், நம்மை தண்டிப்பவர், இரண்டையும் நினைவில் கொள்வோம். தேவன் நம்மை மீட்பவர், நம்மை தண்டிப்பவர், இரண்டையும் நினைவில் கொள்வோம். ஜெபம். அப்பா பிதாவே, இஸ்ரவேலர் செய்த பாவங்களை எழுதி வைத்திருப்பது எங்களை எச்சரிப்பதற்காக என்பதை புரிந்து கொள்கிறேன். அப்பாவங்களில் நின்று என்னை விலக்கி காத்தருளும். ஆமேன்.